ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாப் சினி. இனி நம்ம மூவி ரிவ்யூல ஆல்ஃபா உல்ஃப் படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை ரிவ்யூ பண்ண முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ஃபா உல்ஃப் 2023 தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவி. கெவின் டான்கூட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கெஸ்பர் ஜெனிஃபர் மேட் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஹீரோயின் ஒரு கிராமத்துக்கு ஜாலியாக டூர் போகிறாங்க. அப்படி போன அந்த கிராமத்தில் ஒரு உல்ஃப் நம்ம ஹீரோ கடிச்சிருது. உடனே அவரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உல்ஃபாக மாறிட்டு வராரு. இப்போ இறுதியில் எப்படி ஹீரோ பழையபடி மாறினாரு, எதனால் உல்ஃப் அந்த கிராமத்தில் இருக்கு, இவரை ஏன் கடிக்கணும், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். பாசிட்டிவாகவே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருடைய ஆக்டிங் செம்மையாக இருக்குது. ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. படத்தை நடிச்ச எல்லாரும் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்புடு வாய்ஸ் நீட்டாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கு தமிழ் டப்பிங்கை கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த உல்ஃபா வர்ற சீன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். அப்படியே அவர் கடிக்கும் போது இவரும் உல்ஃபா மாறிடுவார். விஎஃப்எக்ஸோட சும்மா தரமாக இருக்கும். படத்துடைய பிஜிஎம் மியூசிக் செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு சீன்ஸ்க்கு அந்த பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இவங்க அந்த ஊருக்கு போவாங்க, போய் சுற்றி பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு உல்ஃப் வந்து எதிர்பாராதமாக கடிக்கும். அந்த சீன்ஸில் செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் நம்மளை வந்து திக் நிமிடங்களை வச்சிருக்காங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த கேரக்டர் வைஸ் நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேர்த்தோட அந்த கேரக்டர் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவும் இவங்க தான் வராங்க. ஒரு சில கேரக்டர்கள் இருக்காங்க. அதனால படம் பார்க்கறதுக்கு நம்ம ஈஸியாக அவங்களை கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம். படத்துடைய மைனஸ்னாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா இது நார்மலாக இதே மாதிரி கதை நிறைய படங்களை பார்த்து பழக்கப்பட்டோம். அதே கதை தான் கொடுத்துருக்காங்க. அது செகண்ட் ஹாஃப்ல ஸ்க்ரீன்ல கொஞ்சம் கூட எடுபடவே இல்லை. என்னடா அது இப்படி பண்ணி வச்சுக்கிறாங்களா அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு சீன்ஸ் கொடுத்துருக்கணும். செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் வரைக்கும் ப்ரெடிக்டபிளாக இருக்கு. இதே மாதிரி நிறைய ஹாலிவுட் படத்தில் இதே மாதிரி சீன்ஸ் நிறைய வந்திருக்கு. பார்த்து பழக்க பார்த்தா அதே டோன்ல டெம்ப்ளேட் தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கூட மாற்றவே இல்லை. அதே மாதிரி கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான். ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அங்கே கிளைமேக்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. சக்கையா மொக்கையா முடிச்சிட்டாங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஏன்னா படத்தில் ஒரு சில சீன்ஸில் அப்படி இப்படி இருக்கு. அதனால் ஃபேமிலியை தவிர்த்துட்டு தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மொத்தத்தில் படம் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா இல்லை சுமாராக இருக்கானா, இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம். உடனே உங்கள் கவி பாரு.